மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, பேரை மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே, நேற்று பெய்த மழையில் இன்று ஒருவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று கம்பீரமாக பெயர் வைத்துக் கொண்டால் போதுமா என்று கேட்டா, உன் அப்பன் பேரும் உன் தாத்தா பேரும் உனக்கு ஞாபகம் இல்லைன்னா அப்பா அத்தாட்ட போய் கேட்டு தெரிஞ்சுட்டு வந்து நீயே சொல்லு. நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு அட்ரஸ் இருக்கு. அப்பாவை சொன்னா இந்த நாட்டை நட்டு நிக்க வச்ச தாத்தா இங்க கலைஞர் பேருடா. தாத்தாவை சொன்னா அந்த காலத்துல முத்துவேலர் பேங்க்ல பங்கு சந்தையில பணம் வச்சிருந்தவர் எங்க தாத்தா கலைஞரோட அப்பா முத்துவேலர். உன் அப்பனும் தாத்தனும் ரோட்ல பிச்சை எடுத்தா உனக்கு பேர் சொல்ல வக்கில்லைன்னா சும்மா போடா. அதை விட்டுட்டு நாங்க சொல்றதை கேட்கற. எங்களுக்கு கூட தான் பொதுக்குழு நடக்குது, நாய் மாதிரியா கத்துறோம். ஏண்டா அதுலயும் பாத்தீங்கன்னா டெய்லி காலையில மத்தியானம் நைட்டு தூண்டுற நாய் அப்படி கத்தாது. 3 வேளை சோறு போடலாம் தான் கேட்ட எகிரி எகிரி கத்தும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கொரோனா வந்தது, எங்க போயிருந்த? எவன் கூட டான்ஸ் ஆடிந்த? அதை ஆடுறதுக்கு எவ்வளவு காசு வாங்கின? எவ்வளோட புரண்ட? மழை வெள்ளம் வந்தது, யாரு மசுரை புடுங்கின? உனக்கு என்ன தகுதி இருக்கு? பேசு, கட்சி வா, ஆட்சிக்கு வா, என்ன வேணா பண்ணு. எங்களை நான் அழிக்கணும், எங்களை ஓச்சிருவேன்னு சொன்னா அவனுக்கு சாவு சீக்கிரம்னு அர்த்தம்டா. இதாண்டா திமுகவோட வரல. எல்லாருக்குமான முதல்வர், ஓட்டு போட்டவுக்கும் முதல்வர், ஓட்டு போடாதவுக்கும் முதல்வர். நாங்கள் என்னையா பாவம் பண்ணோம்? அவன் பேசுறான், என்ன பேச உதியான்னா கையில விலங்கு, காலில் விலங்கு, வாயில விலங்கு, இவ்வளவு பிளாஸ்திரியும் பிச்சு போட்டவர் எங்கள் அண்ணன் உதயநிதி. அரண்மனை நாயே அடக்கடா வாயே என்று சொல்லுகிறேன், வேற எதுவும் சொல்ல முடியாது. யாருன்னா தலைவர்கள் செத்தா வீட்டுல போட்டா எடுத்துட்டுமா? ஏன்னா முத்துராமலிங்க தேவருக்கு பிறந்த நாள் வந்து இல்ல, எல்லா கட்சிக்காரனும் போய் மாலை போட்டானா இல்லையா? மதுரையில இருந்தவன் மதுரைக்கு போனா, சென்னையில இருந்தவன் சென்னைக்கு போட்டாங்களா இல்லையாம்மா? ஆமான்னு சொல்லி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி போய் போட்டாங்களா இல்ல? போய் போடுறதுனால தலைவன் வீட்டுக்குள்ள பத்திரிகாரனை கூட அனுமதிக்காம உள்ள நின்று போட்டோ எடுத்து போட்டோவை மட்டும் பத்திரிகை கொடுக்குறீங்க. நீ யாரா? நீ என் வாயில நல்லா வருது, நீ யாரு சொல்லு? என்ன தடுக்கிறாங்க? உன்னை தடுக்கிறது நாங்க யாரா? சீமா இப்ப நல்லா வாழறாரா இல்லையா? ஃபாரின் காரா வச்சுக்கிறாரா இல்லையா? அந்த கட்சியில் இருக்கிறவங்க பிச்சைக்காரன் ஆயிட்டானா இல்லையா? நடுத்தல நிக்கிறானா? இது எப்படி இருக்குதுன்னு சொன்னா, ஒரு கேஸ் சம்பந்தமா, வீடு கேஸ் சம்பந்தமா வீட்டு ஓனர் கார்ல போய் வக்கீல பார்த்தானா. கேஸ் நடக்க வக்கீல் கார் ஆயிட்டான், வீட்டுக்காரன் சைக்கிள்ல போனான் பாரு. அந்த மாதிரி கதையா விஜய் ரசிகர்கள் ரோட்ல நின்றாரு. மோடி ஒரு சிட்டிக்கு போட்டா இன்கம் டாக்ஸ் அமைச்சா பயந்து உள்ள ஓடி போய் ஒழிஞ்சிக்குவாங்க. அதுக்கு ஒரே உதாரணம் தலைவான்னு ஒரு படம் வந்தா இல்லையா? வந்துதா இல்லையாம்மா? இப்போ ஆம்பளையா வீரனா பேசுறிய, நீ விட மாட்டியா? படத்தை நான் அப்படியே தான் வெளியே விடுவேன். நீயா நான் பார்க்கலாம், அப்போ சொல்லியிருந்தா நீ ஆம்பளை. கொடநாட்டுக்கு போய் குளிரில் எல்லாம் சுருங்கி போவோம். அப்போ நம்ம மௌனம் கேட்டை பிடிச்சி தொங்கிங்க இருந்தீங்களடா. உங்களுக்கு மானம் வெக்க ஈனம் எதனா இருக்குதா? அதனால் இளைஞர்களை தவறாக வழி நடத்தாதீர்கள். அப்போ அப்புறம் போட்டுக்கு பாடி வந்தவொன்னே போட வேண்டியதுதாங்க. நம்ம புக்கு பேப்பரு லேப்டாப் வச்சுன்னு பேசுகிற ஆள் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கடை இருக்குல்ல, கடை வாடகைக்கு எடுத்து கடை நடத்துவான். அவன் பார்த்தீங்கன்னா காலையில் சாவியை கொண்டு வந்து பூட்டி இருக்கிற கடையை பெயிண்ட்டை சுரிஞ்சி அப்புறம் ஒரு கற்பூரம் கொடுத்துட்டு கடையை திறப்பான். அவன் ஒரிஜினல் கடைக்காரன். நான் அப்படி இல்லை, கையில் இருக்கிற என்கிட்ட இருக்கிற சாமானியத்துன்னு வருவேன், ரோட்டில் கொட்டுவேன், விற்பேன். வாங்கினா வாங்கு, வாங்காட்டினா போ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த உயிரும் உறவும் உடலும் இந்த இயக்கத்திற்கு சொந்தம் என்று வாழ்பவன். இதை தவிர வேறு எனக்கு எதுவும் தெரியாது. இங்கே படித்து எத்தனை பேருக்கு எத்தனை பதவிகள் கொடுத்து இந்த இயக்கம் அவர்களை அழகு பார்க்கிறது. ஆனால் எந்த பதவிக்கும் ஆசைப்படாமல் அண்ணன் ஐயா கலைஞரின் பேரனாக, அண்ணன் தளபதியின் தம்பியாக, சின்னவரின் உயிராக வாழ்வதை பெருமையாக மதிப்பவன் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. தலைவருக்கு 72ஆம் ஆண்டு பிறந்த நாள். அவர் 50 வயதுக்கு அரசியலுக்கு வந்தாரா, இல்லை 49 வயசுல வந்துட்டு அரக்கால் டவுசர் மாதிரி கத்துறாரா, இல்லை அறிவில்லாமல் பேசுகிறாரா? இன்னைக்கு தான் பூலோகத்திலேருந்து பிறந்து காலைல கண் திறந்து மத்தியானம் பேசுகிற அறிவாக்காடு அரசியல் மாதிரி பேசுகிறாரா? இல்லை. இங்கே எல்லோருக்கும் மேடை, எல்லோருக்கும் நாற்காலி. அங்கே அமர்ந்திருப்பவர்கள் நாற்காலி போடப்பட்டிருக்கிறது. நாற்காலி இல்லாத கீழே உட்காந்தா யாராவது கோச்சிக்குவாங்களா? கோச்சிக்க மாட்டாங்க. ஏன் உட்கார மாட்டாங்க? தன்மானம் சுய கௌரவம் போய்விடும். அதனால் அவர்கள் நிற்கிறார்கள். ஆனால்
தன்மானத்தையும் சுயகௌரவத்தையும் பார்க்காமல் எங்கள் அண்ணன் தளபதி இதே போன்ற வேளையில் இதோ அந்த கார்னரில் காலை கீழே தொங்கவிட்டு ஒளிபரிக்கைக்கு பக்கத்தில் அமர்ந்து தலைவர்கள் பேசுகின்ற பேச்சை ஒளிப்பதிவு செய்து முரசொலிக்கு கொடுத்து தன் அரசியல் வாழ்க்கையை துவக்கிய ஒரு தலைவன் உண்டென்றால் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் இந்த மண்ணில் கிடையாது. 14 வயதில் துவக்கி 24 வயதில் அவனுக்கு திருமணம் முடிந்த 3ஆம் மாதம் அவள் கருவுற்றாள் மனைவி. இங்கே பெண்கள் அதிகம் பேர் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களிடம் கேட்டால் தான் நியாயம் கிடைக்கும். நான் ஆண்களிடம் அதிகம் பேசுவதில்லை. ஏனென்று சொன்னால் கூட்டம் முடிஞ்சோடனே மேட்ரு முடிஞ்சோடனே சோறு முடிஞ்சோடனே மேட்ரு, தூக்கம், காலைல வேலை, அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் எங்கள் ஆத்தாலும் என் அக்காலும் என் தங்கச்சியும் என் அத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் பேசினதை காலையில் 10 பொம்பளை கிட்ட சொல்லாத போனால் அவங்களுக்கு தலைவெடுச்சு. அதனால் என்னோட உறவை உங்களோட வச்சுக்கிறேன். நான் உங்களை ஒன்று கேட்குறேன். உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க, நீங்கள் பெற்ற பொண்ணுக்கு கல்யாணம் ஆன 3ஆவது மாதம் பொண்ணு மாசமாயிட்டார். மாசமானான்னு தெரிஞ்ச உடனே அடுத்த நாள் மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிடணும். கரெக்டாம்மா? உங்கள் பொண்ணை கட்டி கொடுக்குறீங்க, 3ஆம் மாதம் கர்ப்பமாக இருக்கிறான்னு கன்ஃபார்ம் ஆகுது, மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிடலாம். அப்போ என்னம்மா பண்ணுவீங்க நீங்கள்? சும்மா சொல்லுங்கள், தப்பு இல்லை. என்ன சொல்லுவீங்க? எங்கள் வீட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த பழா போன கரு உருவான நேரம் மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டான், பாவப்பட்ட கருவை கலைத்து விடுன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? அப்படி சொல்லுகின்ற இந்த நாட்டில் அந்த பாவப்பட்ட கருவாக உருவாகி அவதாரம் எடுத்து இன்று இளைஞரணிக்கு தலைமை தாங்குகிறானே எங்கள் அண்ணன் உதயநிதி, அப்படிப்பட்ட பாவத்தை சுமந்த ஒரு உயிர். அவளுக்கு திருமணம் நடந்தது. எல்லோருக்கும் 5ஆம் மாதம் மறுபடம் வைப்பார்களா இல்லையா? 7ஆம் மாதம் ஜடை தைப்பார்களா இல்லையா? காசு இருக்கிறதோ இல்லையோ 9ஆம் மாதம் சீமந்தம் நடத்தியே தீர வேண்டும் இல்லையா? ஆனால் எங்கள் அன்னைக்கு 5ஆவது மாதம் மறுபடம் வைக்கவில்லை. 7ஆம் மாதம் சீமந்தம் நடக்கவில்லை. 9ஆம் மாதம் சீமந்தம் நடக்கவில்லை. கருவுற்றால் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது காதலியே மனைவியே, நீ கருவோடு இருக்கிறாய், ஆஸ்பத்திரிக்கு போகிறாய். எது நடந்தாலும் காப்பாற்ற உன் காதல் கணவன் பக்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு காதல் கணவன் இல்லை. அவளே மருத்துவமனைக்கு போனால், அவளே பெற்றால், பெற்ற பிள்ளையை வீட்டுக்கு அழைத்து வந்து பாலூட்டி சீராட்டி அதற்கு ஆடை போட்ட குழந்தையை எடுத்துக்கொண்டு மத்திய சிறைச்சாலைக்கு போய் கம்பி முன்னால் காட்டி, காதலனே, கணவனே, என்னை கருவாக்கியவனே, நீ கருவாக்கிய கருவை எல்லோரும் கலைத்து விடு என்று சொன்னார்கள். நான் கலைத்து விடவில்லை, அதை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறேன் என்று காட்டினால் எங்கள் அன்னை துர்கா. பார்த்தார் எங்கள் அண்ணன் தளபதி, காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி. அவன் கருவுல தியாகிடா, எச்ச சோறுகளா? எப்போ வந்தாரு? எப்படி வந்தாரு? ஏன் வந்தாரு? வந்தோம். ஆம்பளை எல்லாம் குழந்தை பிறக்கணும் இல்லைம்மா? கல்யாணம் பண்ணால் 4ஆம் மாதம் பொண்ணை என்ன கேட்பீங்க? விசேஷம் உண்டான்னு கேட்பீங்களா இல்லையா? இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க? மாப்பிள்ளை வேலைக்கு ஆகலையான்னு கேட்பீங்க. கேட்போமா இல்லையா? பையன் நடந்து போனால் மாப்பிள்ளை போட்ட முதல்ல எடுத்தியான்னு கேட்போமா இல்லையா? என்ன அர்த்தம்? அப்போ கல்யாணம் பண்ணால் குழந்தை பிறக்கணும். எங்கள் ஐயா கலைஞருக்கு ஆண்மை இருந்தது, எங்கள் அண்ணன் தளபதி வந்தான். தளபதிக்கு ஆண்மை இருந்தது, எங்கள் அண்ணன் உதயநிதி வந்தான். ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போகணும். காசு இல்லைன்னா மாவட்ட செயலாளர்கிட்ட ஒரு லெட்டர் வாங்கிட்டு நேராக மா சுப்பிரமணியத்தை பார்த்தா அவர் ஏற்பாடு பண்ணி தருவார். இது உதவி பண்ணுற வேலை இல்லை ராஜா. 2 பை எடுத்துன்னு போனால் ஒரு பை வாங்கலாம், 100 கிலோ வெயிட்டு தூக்கிட்டு போனால் ஒரு மூட்டையை வாங்கலாம். கருவாகிறதுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுற வேலையாடா இது? ஹெல்ப் பண்ண அவமானம், பசியம். அப்படி வந்து அதற்கு பின்னால் 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினராகி, சென்னை மாநகரத்துக்கு மேயராகி, 10 மேம்பாலங்களை அடிக்கடி நாட்டி 9 மேம்பாலங்களை திறந்து வைத்த இந்தியாவில் ஒரே மேயர் என்ற பொறுப்பை பெற்றவர். அதற்கு பின்னால்
திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக, பொருளாளராக, செயல் தலைவராக, அதற்கு பின்னால் தலைவராக, அந்த நேரத்தில் ஜெயலலிதா செத்து போக அங்கே 40 எருமை மாடுகள் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொன்னபோது, நான் கலைஞரின் மகன், எச்ச சோறு சாப்பிட மாட்டேன், மக்களை சந்தித்துத்தான் வாக்கு வாங்கி முதல்வராவேன் என்று சொல்லி மக்களை சந்தித்து வாக்குகளை பெற்ற ஒரு முதல்வர் அண்ணன் தளபதி. அவருக்குத்தான் இன்றைக்கு பிறந்த நாள். நான் வந்தவொடனே கேட்டேன், என்ன கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். விளையாடுற பசங்களுக்கு கிரிக்கெட்டு கிட்டுன்னா, ரொம்ப வாயாடுறவன், ரொம்ப வாய் ஜாஸ்தியாக பேசுகிறவனுக்கெல்லாம் இந்த பால் அவன் வாயில் அடிக்கணும். அடுத்து என்ன கொடுக்குறேன்னு கேட்டேன். ஹாட் பேக்குன்னு சொன்னான். கட்சியில் இருக்கிற பகுதி செயலாளர், மாவட்ட செயலாளர் தான் ரொம்ப அறிவோடு இருப்பாங்க எங்கள் கட்சியில் நான் நினச்சிருந்தேன். இல்லை, இப்போ பொறுப்புக்கு வந்த இளைஞரணி செயலாளர்களும் துணை செயலாளர்களும் பொறுப்போடு இருக்கிறார்கள். அவர்கள் ஏன் ஹாட் பாக்ஸ் கொடுக்குறாங்க? ஒரு பக்கெட்டி கொடுக்கலாம்ல, ஒரு தூக்கு கொடுக்கலாம்ல, கொடுக்கலாமா வேணாமா? ஒரு குடம் கொடுக்கலாம். ஆனால் ஹாட் பாக்ஸ் ஏன் கொடுக்குறாங்க? ஹாட் பாக்ஸ் என்ன பண்ணோம்? என்னம்மா பண்ணோம்? ஒன்று தான் கேட்குறேன். ஆறி போவாத சூடாக பார்த்துக்கிற பொட்டிக்கு பேர் தான் ஹாட் பாக்ஸ். அவங்க ஏன் கொடுக்குறாங்க தெரியுமா? இப்போ 25 கொடுக்குற ஹாட் பாக்ஸில் நீ ஆறி போயிடாம 26 உதயசூரனுக்கு ஓட்டு போடணும்னா உனக்கு இந்த ஹாட் பாக்ஸை கொடுக்குறாங்க. நீ ஆறி போயிடுவேன்னு நம்புறான் மற்றவன்லாம். எங்கால நீ ஆறி போயிடக்கூடாதுன்னு இதை கொடுக்கணும். ஆட்சிக்கு வந்தோம், கொரோனா இருந்துச்சுல்ல, ஆஸ்பத்திரியில் பெட் இல்லை, ஆம்புலன்ஸ் கூப்பிட்டா ஆம்புலன்ஸ் இல்லை, மீறி ஆஸ்பத்திரிக்கு போனால் கேஸ் இல்லை. இவ்வளவு நிலைமையில அதை சமாளிக்கிறதுக்கு முன்னால், ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் பாழாய் போன பள்ளு பழனிசாமியிடம் கேட்டோம். பாவம் மக்கள் ஒரு 5000 ரூபாயை கொடுன்னு சொன்னோம். சொன்னோமா இல்லையா? கொடுத்தானா? எவ்வளோ கொடுத்தான்? எவ்வளோமா கொடுத்தான்? ஒன்று கொடுக்க போய் சொல்லக்கூடாது. 1000 ரூபா கொடுத்தானா இல்லையா? கொடுத்தானா இல்லையாம்மா? இங்கே ஒரு மாதத்துக்கு கேபிள் டிவி எவ்வளோமா கட்டுற? 300. அப்போ உங்கள்கிட்ட கொள்ளடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு 270 ரூபா தான் வாங்குறான் கண்டார்பேட்டில். 350. அப்போ 3 மாதத்துக்கு கேபிள் டிவி காசு எவ்வளோமாச்சு? 1050. 1000 ரூபாய் இவன் கொடுத்தா 50 ரூபாய்க்கு ஊர் தாலியாக இருந்தால் கொடுக்க முடியும்? மக்களை ஊழிக்க தெரியணுமா இல்லையா? தெரியல. ஆனால் அப்போ சொன்னார் எங்கள் அண்ணன் தளபதி, நான் 5000 கொடுக்க சொன்னேன், நீ கொடுக்க மறுக்கிறாய். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் நீ கொடுக்க மறுத்த 4000 தருவேன், அதுவும் ஜூன் மாதம் தருவேன். சொன்னது ஜூன் மாதம், கொடுத்தது மே மாதம். உண்டா இல்லையா? வாங்கினியா இல்லையா? வாங்கிட்டோம். ஆட்சிக்கு வந்தோம். இங்கே உட்காந்துக்கிற தாய்மாரை கேட்குறேன், எல்லாரும் ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறீங்க, கண்டிப்பாக போகிறீங்களா இல்லையா? சித்தாள் வேலைக்கு, ஆஃபீஸ் துடைக்க, டேபிள் துடைக்க, ஹெல்ப்பர், ஏதோ ஒரு வேலைக்கு போகிறீங்க. போனால் சம்பளம் கொடுப்பனா இல்லையா? கொடுத்தா யார்கிட்ட கொண்டாந்து கொடுப்ப? சம்பளத்தை யார்கிட்டம்மா கொண்டாந்து கொடுப்ப? அம்மா வாயில் ஆசைப்படுறம்மா, நீ தான் சொல்லு. அம்மா நீ பயங்கரமான ஆள், யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. என் பொண்டாட்டிலாம் என்கிட்ட தந்து கொடுத்தா கொடுப்போம் இல்லை? சம்பளம் வாங்கினா யார்கிட்டயோ ஒருத்தட்ட கொடுத்துருவோம். அடுத்த நாள் வேலை கிளம்பணுமா இல்லையா? வேலை கிளம்புனா பிளிட்டு வச்சு புடவை கட்டலாம், பேண்டு போட்டு லூஸ் ஏரா தலை வரலாம், ஸ்டிக்கர் பொட்டு வைக்கலாம், பூ வைக்கலாம், ஹேண்ட் பேக்கும் மாட்டிக்கலாம், ஐயில் செப்பலும் போட்டுக்கலாம். ஆனால் எல்லாம் போட்டுட்டு அத்தான் பஸ்ஸுக்கு காசு கொடுன்னு கேட்டீங்களா இல்லையா? இதை பார்த்து உன்னை பெத்தவளோ அழுதானோ இல்லையோ, எங்கள் தளபதி அழுதார், அதனால் கையெழுத்து போட்டார். இன்று முதல் நீங்கள் டிக்கெட் எடுக்க வேண்டாம், அது உங்கள் உரிமை பயணம், விடியல் பயணம். அதான் பஸ்ஸு குதி. பஸ்ஸு குதி கொடுத்தோன்னா வயசானவங்களாம் வீட்டிலேருந்து கேட்டாங்க, ஐயோ வேலைக்கு போகிறவங்களுக்கு பஸ்ஸு குதி. நான் கொஞ்சம் கலரு, என் புருஷன் சந்தேக பிராணி, வேலைக்கு அனுப்ப மாட்டான், என்ன கொடுப்பேன்னு கேட்டீங்க. நீங்கள் வீட்டில் இருந்தாலும் ரேஷன் அட்டை வைத்திருந்தால் உங்களுக்கும் மாதம் 1000 தருவேன் இந்த தளபதி என்று சொல்லி, அதற்கு பெயர் உங்கள் உரிமை தொகை.
கொடுத்தாச்சு. அந்த ஸ்கூல் படிக்கிறதில்ல பொம்பளை பசங்க அதெல்லாம் கேட்டுச்சு. தாத்தா தாத்தா எங்கள் ஆயாவுக்கு 1000, எங்கள் ஆத்தாளுக்கு பஸ்ஸு ஃப்ரீ, நான் +2 படிச்சுட்டு காலேஜுக்கு போக போகிறேன், ஸ்டேஷ்னரி வாங்கணும், லாங் சைஸ் சாக்ஸ் சைஸ் நோட்டு வாங்கணும், ஜெராக்ஸ் எடுக்கணும், ப்ராஜெக்ட் பண்ணணும். நான் என் அப்பா ஆத்தாக்கிட்டையும் அண்ணன் தம்பிகிட்டையும் கையேந்திரன தாத்தா உனக்கு தெரியலையான்னு கேட்டபோது சொன்னார், உன் தாத்தா தளபதி ஸ்டாலின் உன்னையும் ஏமாற்ற மாட்டான். 6 முதல் 12 வரை அரசு பள்ளியிலோ உதவி பெறும் பள்ளியிலோ படித்திருந்தால் நீ எத்தனை ஆண்டு படித்தாலும் அத்தனை ஆண்டுக்கும் உன் தாத்தா மாதம் 1000 தருவான். அது புதுமை பெண் திட்டம். உடனே பையன் சுமார் போனா, இது என்ன நியாயம், ஒரே அப்பன் ஒரே ஆத்தா, என் தங்கச்சிக்கு மட்டும் 1000 ரூபா கொடுத்தா நானும் தான் காலேஜுக்கு போகிறேன், எனக்கு யார் யார் தருதுன்னு சொன்னான். இந்த வருஷத்துலேருந்து சொன்னார், உனக்கும் உன் தாத்தா மாதம் 1000 ரூபாய் தருவேன். அது தமிழ் புதல்வன் திட்டம். இந்த ரோட்லேருந்து போகிறோம், ஆட்டோ போயிட்டுருக்கு. இங்கே ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் எடுத்து போனால் ஆஸ்பத்திரியில் என்ன சொல்லுவான், 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தூக்கிட்டு வந்தால் காப்பாற்றிருக்கலாம், 5 நிமிஷம் முன்னாடி வந்தால் காப்பாற்றிருக்கலாம் சொன்னானா இல்லையா? பல பேர் இது மாதிரி செத்து போனானா இல்லையா? இதை தடுப்பதற்கு நீங்கள் யாரும் கேட்கவில்லை, தேர்தல் வாக்குறுதி நாங்களும் சொல்லவில்லை. ஆனால் அப்படி ஒரு விபத்து நடந்தால் யாராவது கொண்டு போய் பக்கத்தில் இருக்கின்ற தனியார் மருத்துவமனையில் சேர்த்தால் 48 மணி நேரம் உயிரை காக்கின்ற செலவை உங்கள் தளபதி ஏற்பான். அது நம்மை காக்கும் 48. இப்படி முன்னாடிலாம் சேர்ப்பாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஆட்டோக்காரெலாம் சேர்ப்பாங்களா இல்லையா? சேர்ப்பாங்க. சேர்த்தவன் பொழைச்சா இவன் பொழைச்சான், சேர்த்தவன் செத்துட்டா கொண்டு போய் சேர்த்தவன் செத்தான். ஆமாம், அவன் 1 வாரம் உடம்பு இல்லாத வீட்டில் இருப்பான் ஆட்டோக்காரன். அன்றைக்கி தான் ஆட்டோ எடுப்பான் பழப்புக்கு போகலான்னு. போலீஸ் வந்து கையை போடும், சார் இன்னைக்கு தான் சார் டியூட்டிக்கு போகிறேன், 1 வாரம் சாப்பாடே இல்லை சார், சம்சாரத்து சாப்பாடாகிறதுக்கு காசு சம்பளம். ஏய் வாடா, நீ தூய் சேர்த்தல்ல, அவன் செத்துட்டான், கேஸ் வருது, கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொன்னாங்களா இல்லையா? சித்திரவதை பட்டானா இல்லையா? இந்த இம்செல்லாம் வானான்னு சொல்லி தான் ரோட்டில் விழுந்து கிடந்தா கூட வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போடுவானே தவிர கீழே இருக்கிறவனை தூக்கி போய் சேர்க்க மாட்டான். இதை கருத்தில் கொண்ட எங்கள் அண்ணன் தளபதி அப்படி கொண்டு போய் சேர்ப்பவனுக்கு வழக்கு எதுவும் இல்லை, அவனுக்கு ஊக்கத்தொகை 5000 தரும் என்ற இந்த ஆட்சி தரும் என்று அறிவித்தவர் அண்ணன் தளபதி. இவங்க எல்லாருக்கும் பண்ண உடனே அந்த 1 to 5 பொடுசு இருக்குல்ல, பொடுசு அதெல்லாம் கேட்டுச்சு. தாத்தா தாத்தா எல்லாருக்கும் கொடுத்துட்டேன், எங்கள் ஆத்தாலும் அப்பனும் வேலைக்கு போகிறான், காலையில் பள்ளிக்கூடம் போனால் டிஃபன் இல்லை, நான் பசித்த வயிறோடு போய் வாத்தி சொல்கிற பாடத்தை கேட்பனா பசிக்கிற வயிறை பார்ப்பனான்னு கேட்டால் அந்த குழந்தைகளுக்கும் சொன்னார், உன் தாத்தா தளபதி கையெழுத்து போட்டேன், இன்று முதல் உனக்கும் காலை உணவு திட்டம். இவ்வளவும் கொடுத்துருக்கோம். எனக்கு பிபி சுகர், பஸ்ஸில் ஏற முடியாது, மாத்திரை வாங்கணும், மக்களை தேடி மருத்துவம். நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா அத்தா படிக்க வைக்கல, கிராமத்துலேருந்து இங்கே வந்துட்டேன், இப்போ படிக்கணும்னு ஆசை இருக்குது, இல்லம் தேடி கல்வி. இப்படி அனைத்தையும் கொடுக்கிறார் என்று சொன்னால் இது எங்கிருந்து வந்தது? ஐயா தாத்தா கலைஞரின் ரத்தம் அந்த உடம்பில் ஓடுவதால், அவர் பெற்ற பிள்ளையாக இருப்பதால் இதை அத்தனையும் செய்து கொடுத்தார். இன்று அவருக்கு 72வது பிறந்த நாள், எனக்கு 66. இன்னைக்கு காலையில் தான் ஊர்லேருந்தே வந்தேன், புதுக்கோட்டையிலேருந்து. பகுதி செயலாளரை கேளுங்க, எத்தனை ஃபோன் பண்ணியிருப்பாரு கேளுங்க, நீங்களே கேளுங்க, எத்தனை ஃபோன் பண்ணியிருப்பாரு. நான் எடுக்கலை. ஏன்? ஊர்லேருந்து வந்தேன், டயர்டு, தூங்கிட்டேன். 5:30 மணிக்கு தான் ஒரு ஃபோனை எடுத்தேன். எனக்கு எவ்வளோ டயர்டு இருக்கு. 72 வயசில் அவருக்கு டயர்டு இருக்கணுமா இல்லையா? இருக்குதா அவருக்கு? இல்லை. காலையில் கன்னியாகுமரி, மத்தியானம் திருச்சி, சாயந்தரம் விழுப்புரம், நைட்டு 2 மணிக்கு டி நகரில் ஆய்வு பண்ணுறாரா இல்லையா? அப்போ ஒருத்தன் கேட்டான், இதெல்லாம் எப்படி முடியுதுன்னு கேட்டான். நான் சொன்னேன், இப்படிலாம் சுத்தனா தான் ஒரு கலைஞரோட புள்ள, இல்லைன்னா இல்லைன்னு. ஏன்னு கேட்டான். 1952 பராசக்தின்னு ஒரு படம் வந்தது இல்லை, பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்களா பார்க்கலையா? நம்ம நான் பேசுகிறத மட்டும் நீ கேட்கணும், நான் பேசிட்டு இறங்கி போயிடுவோம் ஆள் கிடையாது. உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன், நீ பதில் சொல்லி ஆகணும். பார்த்தீங்க? அதுக்கு முன்னாடியே படம் வந்தது, 20 பாட்டு வருமா?
5 பாட்டுக்கு தூங்கணும், 2 பாட்டுக்கு டம் அடிக்கணும், 4 பாட்டுக்கு பாத்ரூம் போகணும். தானே படம். பராசக்தின்னு ஒரு படம் வந்த அப்புறம் தான் 2.25 மணி நேரம் பார்க்குறவனை கண்ணை கூட சிமிட்டாமல் பார்க்க வச்ச படம் பராசக்தி. அப்போ எவனோ கடையில் விற்கிற இங்கு மையை வாங்கி கலைஞரையா கையில் இருக்கிற பேனாவில் ஊற்றினா அந்த கைப்பட்ட மையக்கே அவ்வளோ பவர் இருந்தது. எங்கள் அண்ணன் தளபதி, எங்கள் தாத்தா கலைஞரோட சொந்த மையில் தயாரானவன், அவன் எவ்வளோ வேகமாக இருப்பான்னு இப்போ நீ தெரிஞ்சிக்க. அவருடைய ரத்தம் ஓடுகிறது. பணம் இல்லை, கொடுப்பதற்கு நிதி இல்லை, திட்டங்களை நிறைவேற்ற பணம் இல்லை, 100 நாள் வேலை வாய்ப்புக்கா பணம் இல்லை, 1 முதல் 5 வரை டீச்சருக்கு சம்பளமா பணம் இல்லை, ஆனால் கொடுத்து கொண்டிருக்கிறார். எப்படி என்றால் இது தாத்தா கலைஞரின் பிள்ளை. அதனால் அந்த தாத்தா 5 முறை தமிழ்நாட்டை ஆண்டாரா இல்லையா? கேட்டதையெல்லாம் கொடுத்தாரா இல்லையா? அவர் கொடுத்து விட்டு 6வது முறையாக வாக்கு கேட்டு, இதே பகுதிக்கு நான் வந்தபோது நானும் வாக்கு கேட்டேன். என்ன சொல்லி கேட்டேன்? என் தாயே, உனக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்து விட்டாள், அதற்கு திருமணம் நடத்துவதற்கு உன்னிடம் பணம் இல்லை என்றால் கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா, திருமண உதவி திட்டம் ரூபாய் 30,000 தருகிறேன். திருமணம் முடிந்ததா? அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா, 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி தருகிறேன். அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸ் அடுப்பும் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா, கேஸ் அடுப்பும் இலவசமாய் தருகிறேன். ஆக்கி சாப்பிட்ட ஜோடிக்கு பொழுது போகவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா, இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன், சந்தோஷமாக வாழ். மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா? அவளுக்கு சத்தான உணவு வாங்கி கொடுக்க உன்னிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா, மாதம் 1000 வீதம் 3 மாதம் 3000 தருகிறேன், சத்தாக சாப்பிட்டு கருவை முத்தாக காப்பாற்று. பெற்று போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா, மீண்டும் 1000 வீதம் 3 மாதம் தருகிறேன், குழந்தையை காப்பாற்று. காப்பாற்றிய பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா? பள்ளிக்கு கட்டுவதற்கு உன்னிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா, ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ, அவன் பஸ்ஸிலே போவதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ. பள்ளிக்கு போன பிள்ளை சவலையாக இருக்கிறானா? அவனுக்கு சத்தான உணவு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா, சத்துணவில் வாரம் 5 முட்டை தருகிறேன், அவன் முட்டை சாப்பிட மாட்டானா? அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன். வளர்ந்த பிள்ளை +1 போனானா? அவன் சைக்கிள் ஓட்டுவானா? அவனுக்கு வாங்கி கொடுக்க உன்னிடம் பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா, இலவசமாய் சைக்கிள் வாங்கி தருகிறேன். +1 +2 முடித்தானா? காலேஜுக்கு போக வேண்டுமா? அவன் தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா? காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா, காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீ. அவனும் படித்தானா? அவனும் காதலித்தானா? அவனுக்கும் திருமணம் நடந்ததா? அவனுக்கும் உதவித்தொகை. இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். இப்படி பெத்து 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 வயதாகி போனாயா? நீயும் கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா, மாதம் 750 ரூபாய் பென்ஷன் தருகிறேன், பேரனை பார், பேத்தியை பார், பஸ் பாஸ் தருகிறேன், சந்தோஷமாக சுத்து. காலம் கெட்டு போனதா? நீ சிக்காகி போனாயா? ஆஸ்பத்திரிக்கு போவதற்கு ஆட்டோவிற்கு பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் விட்ட 108 ஆம்புலன்ஸை கூப்பிடு, இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ. வைத்தியன் பணம் கேட்கிறானா? உன்னிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு, 1 லட்சம் ஃப்ரீ, வைத்தியம் பார், வீட்டுக்கு வா. காலம் கெட்டு போனதா? நீ செத்து போனாயா? உன் பிணத்தை தூக்க 4 பேர் இல்லையா? தன்மானம் தடுக்கிறதா? கவலைப்படாதே தாத்தா, நான் போட்ட சட்டம் மார்ச்சரி வேணும் ஃப்ரீ, பார்த்தாயா? அழுதாயா? வைக்கிறதா? கவலைப்படாதே தாத்தா, நான் போட்ட சட்டம் ஃப்ரீசர் பாக்ஸும் ஃப்ரீ, பார்த்தாயா? அழுதாயா? சுடுகாடு போனாயா? கொளுத்த வேண்டுமா? புதைக்க வேண்டுமா? தாத்தா, நான் போட்ட சட்டம் கொளுத்துவதும் ஃப்ரீ, புதைப்பதும் ஃப்ரீ. வீட்டுக்கு வந்தாயா? பஸ் சர்டிபிகேட் வேண்டுமா? தாத்தா, நான் போட்ட சட்டம் பஸ் சர்டிபிகேட்டும் ஃப்ரீ, பஸ் சர்டிபிகேட்டும் ஃப்ரீ. இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய இந்தியாவில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். சொல்றதுக்கு இவ்வளவு மூச்சு வாங்குறா. எங்க தாத்தாவுக்கு எவ்வளவு வாங்கியிருக்கேன். இவ்வளவும் செஞ்சுட்டு அதோட விட்டாரா? அதோ போறான் நொண்டி, அதோ போறான் 1.5 கண்ண, அதோ போறான் டப்ஸா. சொன்னீங்களா இல்லையா?
அவர்களை பார்த்து அவர்களை பெற்றவர்கள் அழுதார்களோ இல்லையோ, எங்கள் தாத்தா கலைஞர் அழுதார். அவனை எல்லாம் அழைத்தார். நீ நொண்டி இல்லடா, நீ டப்சா இல்லடா, நீ ஒன்றரை கண்ணா இல்லடா, ஒரு திறமை போனால் உன்னிடம் இன்னொரு திறமை இருக்கிறது. ஆகவே இன்று முதல் நீ மாற்றுத்திறனாளி என்று சொல்லி அவனுக்கும் நலவாரியம் தந்த தலைவர் தாத்தா கலைஞர். அதோ போறான் பொட்டை, அதோ போறான் 9. சொன்னமா இல்லையா? அவனை பெற்றவனும் வீட்டில் ரோட்டில் விட்டான், மற்றவர்களும் ரோட்டில் விட்டார்கள். ஆனால் தாத்தா கலைஞர் ரோட்டில் விடவில்லை. அவனை அழைத்து, நீ 9 இல்லை, நீ பொட்டை இல்லை, உனக்கும் அழகான பெயர் வைக்கிறேன், இன்று முதல் நீ திருநங்கையல் என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லி அவனுக்கும் நலவாரியம் தந்த தலைவர். ஒரு காலத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் அங்கே வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டு தொப்பி போட்டு கொடி ஆட்டுவான்ல ஸ்டேஷன் மாஸ்டர், அவெல்லாம் அவ்வா தான் இருப்பாள். நம்மளுக்கு அங்கே வேலை கிடையாது. நம்மளுக்கு என்ன வேலைன்னா அதே தண்டவாளத்துக்குள்ளே இறங்கி காக்கி அரக்கால் டவுஜர் போட்டு அவாய் செப்பல் போட்டு பச்சை சிவப்பு கொடியை பின்னாடி சொருவிக்கிட்டு தண்டவாளத்தில் ப்ளக்கு தட்டுற வேலை தான் நம்மளுக்கு கொடுத்தான் இல்லையா? தாத்தா கலைஞர் தான் சொன்னார், நீ பிளக்கட்டை தட்ட பிறக்கலடா, நீ ஆட்டினா கொடியும் ஆடும் ரயிலும் ஓடும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் ஸ்டேஷன் மாஸ்டர் ஆக்கி அழகு பார்த்தவர் தாத்தா டாக்டர் கலைஞர். கோர்ட்டுக்கு போனால் கருப்பு கவுன் போட்டு கட்டை சுற்றி வச்சு ஆடர்னு கட்டுவான்ல நீதிபதி, அவங்கெல்லாம் அவ்வாதான். நம்மளுக்கு என்ன வேலை தெரியுமா? அதே கோர்ட்டில் சிவப்பு தொப்பி போட்டு சைலன்ஸ்ன்னு கத்திட்டு இருந்தோமா இல்லையா? தாத்தா கலைஞர் கூப்பிட்டார், நீ சைலன்ஸ்ன்னு கத்த பொறுக்கலடா, நீ அடித்தா கட்ட சுற்றி அடிக்கும், நீதியும் பேசும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். கோயிலுக்கு போனால் கயிறு கட்டி ஒரு பெரிய மணி இருக்கும், அதை ஆட்டுறவெல்லாம் நம்ம தான் ஆட்டணும். ஆனால் அதே கோயிலுக்குள்ளே சின்ன தட்டு வெள்ளி தட்டில் ஒரு சின்ன மணி, அது வெள்ளி மணி, அதை ஆட்டுறவாலாம் குஞ்சு மணி. அவளுக்கு பேர் அப்படிதான் வைப்பா. ஆட்டினாவா இல்லையா? அவா மட்டும்தானே ஆட்டினா? எவனா எழுதானா? எவனா கஷ்டப்பட்டானா? எவனாவது கண்ணீர் விட்டானா? உன்னை என்ன சொன்னான்? நீ கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னா போவேன்னு சண்டை வலிப்ப. அதனால உன்னை என்ன சொன்னா, கோபுரத்தை பார்த்தா கோடி புண்ணியம் சொன்னா இல்லையா? நீயும் கோபுரத்தை பார்த்து கும்பிட்டு வீட்டுக்கு வந்தியா இல்லையா? தாத்தா கலைஞர் தான் சொன்னார், அவன் ஆட்டினா சின்ன மணி ஆடாதுரா, நீ பெரிய மணி ஆட்ட பிறக்கல, நீ ஆட்டினா சின்ன மணி ஆடும், ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி இந்த நாட்டில் அனைத்து சாதிக்காரனும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை போட்டவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். 16 வருஷம் ஒரு அம்மா ஒன்று ஆண்டுது. அம்மாவாது. ஆனால் எங்கள் தாத்தா கலைஞர் அம்மா பிறப்பது ஒரு வயிறு, அதில் ஆண் என்ன பெண் என்ன. இதோ 89ஆம் ஆண்டு 3வது முறையாக முதலமைச்சராக வந்த தாத்தா கலைஞர் தான் உனக்கு சொத்தில் சமபங்கு என்ற சட்டத்தை போட்டார். அதையும் தாண்டி இதோ நாற்காலி போட்டு ஆம்பளையும் உட்காந்துருக்கான் பொம்பளையும் உட்காந்துருக்கான் இல்லையா? ஒரு காலத்தில் இப்படி சேர் போட்டு வீட்டில் உட்காந்தா பெரியவங்க என்ன கேட்பாங்க தெரியுமா? ஆம்பளைலாம் நிற்கிறான், பொம்பளை எருமை மாடு உட்காந்துருக்கே எந்திரின்னு சொன்னாங்களா இல்லையா? உங்கள் தாத்தா படம் வீட்டில் இருக்கா? தாத்தா என்ன பண்ணுவான்? சரக்கு அடிப்பான், சுருட்டு அடிப்பான், பீடி அடிப்பான். ஆனால் ஆயா சேர்த்து வச்ச காசில் பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, பட்டு அங்கே வஸ்திரம். ஸ்டுடியோவுக்கு போய் அந்த மடக்கு நாற்காலில் கால் மேலே கால் போட்டு உட்காந்தானா ஆயா எங்கே நிற்கணும்? அந்த சேரோட முனையை பிடிச்சி நிற்கணும். முனையை பிடிச்சி நின்ன உன்னை நாற்காலி போட்டு அமர வச்ச கட்சி திமுக. நீ செத்தா உன் புருஷன் கல்யாணம் பண்ணிக்கலாம், அவன் செத்தா உனக்கு வெள்ளை சேலை இல்லை. அவன் செத்தா நீ கல்யாணம் பண்ணலாம், எதையும் சாதிக்கலாம், அதற்கும் பணம் தருவோம் என்று சொன்ன கட்சி திமுக. கணவன் செத்தா நெருப்புல தூக்கி போடுன்னு சொன்ன காலம், கணவன் செத்தா நீ வாழு உனக்கு பணம் தரேன்னு சொன்ன காலம். இப்பவும் பிஜேபி என்ன சொல்றான்? வேலைக்கு போகாத, வீட்டில் இரு, படிக்காத. அப்போ எங்களுக்கு என்னதாண்டா வேலை? புருஷன் கூப்பிட்டா போ, பெத்து போட்டா பிள்ளைய பெத்து போடு, இதுதான் அவன் சொல்றான். ஆனால் நீங்கள் முன்னேறினால் இந்த நாடு முன்னேறும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதனால் தான் இந்த நிலைமை. உங்களுக்கு சொத்தில் சமபங்கு என்று சட்டத்தை ஐயா கலைஞர் போட்டார். எங்கள் அண்ணன் தளபதி உங்களுக்கு விடியல் பயணம், உரிமை தொகை, இதை அத்தனையும் கொடுத்தார்.
மாற்றுத்திறனாளி என்று எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னால் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அங்கீகாரம் கொடுத்து அவருக்கு அரசு வேலை கொடுத்தார் எங்கள் அண்ணன் தளபதி. அவன் காலை மெரினா கடற்கரையில் நனைப்பதற்கு தாத்தாவின் பேரன் எங்கள் அண்ணன் உதயநிதி தான் மரப்பாலம் அமைத்து கொடுத்து ஊனமுற்றவனும் மெரினா பீச்சை பார்க்க அனுமதி தந்தான். இப்படி அண்ணன் ஐயா கலைஞர் கன்னியாகுமரியில் திருவள்ளுவருக்கு சிலை வைத்தால் எங்கள் அண்ணன் தளபதி விவேகானந்தர் மண்டபத்துக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் பாலம் அமைத்து தந்தார். திருநங்கைகள் என்று தாத்தா பெயர் வைத்தால் எங்கள் அண்ணன் தளபதி அந்த திருநங்கைகளை அரசு பணியில் அமர்த்தி ஊர்காவல் படையில் வேலைக்கு சேர்த்தார். எங்கள் தாத்தா சென்னையில் டைட்டில் பார்க் கட்டினார். எங்கள் அண்ணன் தளபதி மதுரையிலும் கோவையிலும் டைட்டில் பார்க் கட்டுகிறார். இப்படி வழி வழியாக தலைமுறை தலைமுறையாக வந்ததனால் இந்த விளைவுகள் வந்தது. இல்லை என்றால் இதை நீங்கள் வாரிசு அரசியல் என்று ஒதுக்கி வைத்தால் வீணாக போவது நீங்கள் தான். இங்கே எல்லாரும் இதை பாட்டு பாடினார். அவர் கூட சொன்னார், மறக்காதீங்க 26 ஓட்டு போடு. நான் தமிழ்நாடு முழுக்க போகிறேன், யார்கிட்டையும் போய் 26 உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டு நான் கேட்டதே இல்லை. ஏன் தெரியுமா? 5 வருஷம் உங்களுக்காக மாடாக உழைக்கும். நீங்கள் பண்ணுற ஒரே வேலை என்னது? காலையில் குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு நேராக ஓட்டு சாவடிக்கு போய் முன்ன மாதிரி சீட்டு கூட கிடையாது, பிரித்து முத்திரை குத்தி மடித்து போடணும். இப்போ அப்படி இல்லை. போனால் நேராக உதயசூரியன் நேராக ஒரு சுவிட்ச் இருக்கும், அதை அமுக்குன்னா கீழே சவுண்டு வரும், உதயசூரியன் லைட் எரியும். இந்த ஒரு வேலை நீ செஞ்சுட்டு கொரோனா வந்தது. உலகத்தில் எல்லாம் என்ன சொன்னான்? வீட்டிலிரு, விழித்திரு, தனித்திரு. இதுதானே உலகமே சொல்லிச்சு. உலகத்தில் ஒருத்தன் தவறாக சொன்னான். தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணவன் என்னை பார்க்க வராதீர்கள், கொரோனா போடு வச்சான். புருஷன் பொண்டாட்டி கூட நேராக பார்த்து மூச்சு விடாத காலம். ஆனால் உலகத்தில் ஒரு தலைவன் சொன்னான், ஒன்றிணைவோம் வா என்று சொன்ன ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் தளபதி. அதோடு விட்டாரா? ஒரு நம்பரை கொடுத்து இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் உங்களுக்கு அரிசி பருப்பு மருந்து மாத்திரை எல்லாம் வீட்டுக்கு வரும்னு சொன்னார். வந்துதா? பண்ணீங்களா? வந்துதா? இப்படி உங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை தந்துத்தான் இதோ அமர்ந்திருக்கிறானே ராஜா அன்பழகனின் தந்தை ஜே அன்பழகன் கொரோனா தாக்கி செத்து போனான். அதனால் இந்த இயக்கம் எங்களை அழித்துக் கொண்டு உங்களை வாழ வைக்கின்ற ஒரே இயக்கம் திமுகவை தவிர வேறு எந்த இயக்கமும் இல்லை என்பதை நீங்கள் நெஞ்சில் கொள்ள வேண்டும். அதனால தான் உங்கள்கிட்ட நான் உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்க மாட்டேன்னு சொன்னேன். நாங்கள் சாப்பிட்றோம், ஆனால் உங்களை காக்கிறோம். நீங்கள் வாழறீங்க, நாங்கள் உழைக்கிறோம். ஆனால் நேற்று பெய்த மழையில் இன்று ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று கம்பீரமாக பெயர் வைத்துக் கொண்டால் போதுமா என்று கேட்டால், உன் அப்பன் பேரும் உன் தாத்தா பேரும் உனக்கு ஞாபகம் இல்லைன்னா அப்பா அத்தாட்ட போய் கேட்டு தெரிஞ்சுன்னு வந்து நீயும் சொல்லு. நாங்கள் வாங்க சொன்னோம், எங்களுக்கு அட்ரஸ் இருக்கு. அப்பாவை சொன்னா இந்த நாட்டை நட்டு நிக்க வச்ச தாத்தா நீங்க கலைஞர் பேர்ரா. தாத்தாவை சொன்னா அந்த காலத்துல முத்துவேலர் பேங்க்ல பங்கு சந்தையில பணம் வச்சிருந்தவர் எங்க தாத்தா கலைஞரோட அப்பா முத்துவேலர். உன் அப்பனும் தாத்தனும் ரோட்ல பிச்சை எடுத்தா உனக்கு பேர் சொல்ல வக்கு இல்லைன்னா சும்மா போடா. அதை விட்டுட்டு நாங்க சொல்றதை கேட்குற. எங்களுக்கு கூட தான் பொதுக்குழு நடக்குது, நாய் மாதிரியா கத்துறோம்? ஏண்டா அதுலேயும் பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் மத்தியானம் நைட்டு தூண்டுற நாய் அப்படி கத்தாது. 3 வேளை சோறு போடலாம் தான் கேட்ட எகிரி எகிரி கத்தும். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? கொரோனா வந்தது, எங்கே போயிருந்த? எவ்வளோ கூட டான்ஸ் ஆடிந்த? அதை ஆடுறதுக்கு எவ்வளோ காசு வாங்கின? எவ்வளோட புரண்ட? மழை வெள்ளம் வந்தது, யார் மசுரை பிடுங்கின? உனக்கு என்ன தகுதி இருக்கு? பேசு, கட்சி வா, ஆட்சிக்கு வா, என்ன வேணா பண்ணு. எங்களை நான் அழிக்கணும், எங்களை ஓச்சிருவேன்னு சொன்னால் அவனுக்கு சாவு சீக்கிரம்னு அர்த்தம்டா. இதாண்டா திமுகவோட வரல. எங்களை பேசாமல் இருந்தால் அவன் வாழ்வான். எங்களை எப்போ பேச வரணும் அப்போ சீக்கிரம் சாவ போகிறான்னு. எங்கள் தாத்தா கலைஞர் கூட ஒருத்தன் சொன்னான், உடம்பு சரியில்லைன்னு சிக்கா. ஆமாம், உங்கள் தாத்தா செத்துட்டாராங்க. எல்லா சமாதியும் கட்டிட்டார், கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு பெரிய சமாதி ஒன்று கட்ட வேண்டியது. கட்டிட்டு தான் போவாருன்னாங்க. எங்கள் தாத்தா ஒருத்தனுக்கு பெற்றா கரெக்டாக கட்டிட்டு தானே போனார். நீங்க சிரிக்க சொல்லல, பார்த்தீங்களா முத்தனத்து டிவியில்? இது தகுமா? இப்படி பேசலாமா? என்ன ஒன்னே இன்னைக்கு ஒரே வருத்தம், எங்கள் முதலமைச்சர் மேலே கோபம்.
எல்லாருக்குமான முதல்வர், ஓட்டு போட்டவுக்கும் முதல்வர், ஓட்டு போடாதவுக்கும் முதல்வர். நாங்கள் என்னையா பாவம் பண்ணோம்? அவன் பேசுகிறான், என்னை பேச உதியான்னா கையில் விலங்கு, காலில் விலங்கு, வாயில் விலங்கு, இவ்வளவு பிளாஸ்திரியும் பிச்சு போட்டவர் எங்கள் அண்ணன் உதயநிதி. நான் வெளியில் வந்து முன்னாடி பேசுகிறேன் இல்லைம்மா, இது எங்கள் அண்ணன் உதயநிதி இல்லைன்னா நான் செத்து போயிருப்பேன் விஷம் தோணுட்டு. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு கண்ணில் தண்ணி வருது பாருங்க. 6 வயசு முதல் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னை 8 மாதங்கள் பேசாமல் வைத்த இயக்கம் இந்த இயக்கம். எதற்காக? அடுத்தவனை பேசிவிட்டேன் என்று. எங்கள் அப்பனையும் தாத்தனையும் ஒருவன் விமர்சிக்கிறான் என்றால் அது எல்லையோடு விமர்சிப்பதற்கு நான் என்ன அறிவாளியா? நான் என்ன கவிஞனா? நான் என்ன புலவனா? இல்லை, நான் ஒரு கானா பாட்டுக்காரன். ஆனால் ஐயா கலைஞரால் வாழ்பவன், எங்கள் அண்ணன் தளபதியை நேசிப்பவன், எங்கள் அண்ணன் உதயநிதிக்கு உயிரை கொடுக்கவும் தயங்காதவன் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்பதனால் அரண்மனை நாயே அடக்கடா வாயே என்று சொல்கிறேன். வேற எதுவும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவர்கள் இந்த நாட்டில் ஆள்கிறார்கள். ஆகவே உங்களை கேட்பதெல்லாம், உங்களிடம் கேட்பதெல்லாம், இப்போ டாக்டர் சீட்டு எங்கள் குடும்பத்தில் யாருன்னா, ஐயா குடும்பத்தில் யாருன்னா டாக்டர் ஆனான்னா உங்களுக்கு தானே போராடுறோம். நீட் தேர்வு வானாலும் உயிரை கொடுக்குறோம். மோடி கிட்ட பிச்சை எடுக்கிறோமா? நாங்கள் ஒத்துக்கிட்டா 10,000 கோடி தரேன்னா. அப்போதான் நான் சொன்னேன் ஆர்ப்பாட்டத்தில், ஒருத்தருக்கு பசிக்குது, 3 வேளை சாப்பிடல, அதுக்காக நான் பிரியாணி வாங்கி கொடுக்குறேன், அதை கக்கூசில் உட்காந்து சாப்பிடுன்னா சாப்பிடுவோமாம்மா? அப்படி கதை தான் இப்போ மோடி பண்ணிட்டு இருக்கிறான். அதனால் மோடிஜி கேடிஜி வேலைலாம் இங்கே வேணாம். நீங்கள் வரவெல்லாம் வாங்க, மக்களுக்கு எதனா பண்ணுங்க. சம்பாரித்து கோடி கோடியாக வச்சுருக்கீங்கடா பாவிங்க, கொஞ்சம் அவுத்து விடுங்கடா. உன் கூட ஃபோட்டோ எடுக்க உரியாடா பாவி. முந்தானே தந்த பேச்சு பேசுறியே, ஃபோட்டோ எடுக்க போனால் விஜய் கூட ஹேர் பின்னெல்லாம் செக் பண்ணுறான். மைக்ரோ ஃபோன் இருக்குதான், ஃபோன் எடுத்து போனால் பிடிங்கி வச்சுக்கிறான். உனக்கு எதுக்குப்பா பவுன்சரு நிதம்? அது வேற, நான் மாநாடு முதல் பொதுக்குழு வரை என்னை தடுக்கிறார். எந்த முனையரான தடுத்தான்? ரோட்டில் சொல்லிட்டு போயேன், நீ வந்தா தானே. யாருன்னா தலைவர்கள் செத்தா வீட்டில் போட்டோ எடுத்துட்டுமா? யாருன்னா முத்துராமலிங்க தேவருக்கு பிறந்த நாள் வந்து இல்லை, எல்லா கட்சிக்காரனும் போய் மாலை போட்டானா இல்லையா? மதுரையில் இருந்தவன் மதுரைக்கு போனால், சென்னையில் இருந்தவன் சென்னைக்கு போட்டாங்களா இல்லையாம்மா? ஆமான்னு சொல்லி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி போய் போட்டாங்களா? இல்லை, போய் போடுறவங்க தானே தலைவன். வீட்டுக்குள்ள பத்திரிகாரனை கூட அனுமதிக்காம உள்ள நின்று போட்டோ எடுத்து போட்டோவை மட்டும் பத்திரிகை கொடுக்குறீங்க. நீ யாரா? நீ என் வாயில நல்லா வருது, நீ யாரு சொல்லு? என்ன தடுக்கிறாங்க? உன்னை தடுக்கிறது நாங்க யாரா? எங்களுக்கு வயசு 75, எங்க அண்ணன் தளபதிக்கு வயது 72, திமுகவுக்கு வயது 75. 75 வருஷ ஆண்டு காலம் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிறது என்று சொன்னால் இந்தியாவில் ஒரு மாநில கட்சி அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எவனுக்கும் சொந்தமில்லை. 100 ஆண்டுகளை தொடப்போகிறோம். திமுகவின் 25வது வயதில் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் முதல்வர். திமுகவின் 50வது வயதில் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் முதல்வர். 75ஆம் ஆண்டு எங்கள் அண்ணன் தளபதி முதல்வர். இந்த இயக்கத்திற்கு 100ஆம் ஆண்டு வரும்போது எங்கள் சின்னவர் அண்ணன் உதயநிதி முதலமைச்சராக இருப்பார். அதுக்கு தானே நாங்கள் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். மற்ற கட்சிக்காரெல்லாம் பொம்பளை கூப்பிட்டு தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் கட்சிக்கு அடுத்த தலைமுறையை தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால் எங்களிடம் உங்கள் பாச்சா பழிக்காது. நான் சொல்ல விரும்புவது, வாக்கு கேட்டு எவனாவது வந்தான் இந்த மயிலாப்பூர் பகுதியில், இந்த பாஷா கார்டன் பகுதியில் 30ஆம் தேதி வீட்டை விட்டு கிளம்பியவன் இன்று வரை மனைவி குழந்தைகளை பேரன் பேத்தி நான் பார்த்ததில்லை. எனக்கு என்ன அக்கறை என்று கேட்கிறீர்களா? நான் பிறந்தேன், படித்து டாக்டராக வேண்டும் என்று ஏங்கினேன். அதற்காக இரவில் வேலை செய்து பகலில் படித்தேன். என் கை கால்களை இழந்தேனே தவிர என்னால் டாக்டராக முடியவில்லை. எங்கள் தாத்தா கலைஞர் முதலமைச்சரானார். எனக்கு 2 பெண் குழந்தை பிறந்தது. 2ஐயும் 2 டிகிரி படிக்க வைத்து நல்லாக வாழ வைத்திருக்கிறேன். அதற்கு எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் காரணம். ஆகவே இந்த நாடும் நாட்டு மக்களும் எதிர்கால சந்ததி, உங்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எவனாலும் முடியாது. எப்படி சீமான் கட்சி ஆரம்பித்தான்? யாரை காலி பண்ண? நம்மளை காலி பண்ண சீமானை கொண்டு வந்தான். அவன் பார்த்தான், மேட்ரு முடித்தான், க்ளோஸ் பண்ணிட்டான். கேட்டால் சொல்கிறான், வந்தால் கர்ப்பமாக்கின கலைச்சேன் போயிட்டான். இது ஒரு ஆம்பளை கட்சி. இப்போ அவனால் முடியலன்னு சொல்லி விஜயை தூண்டி விடுறான். நான் விஜய் பணக்காரன், பிரச்சனை இல்லை.
அவனை நம்பி போகின்ற இளைஞர்கள் இளைஞர்கள் இந்த பகுதியில் இருந்தால் உங்கள் காதை தீட்டி வைத்துக் கொண்டு என்னை கேளுங்கள். தயவு செய்து உங்கள் காலில் விழுவதற்கு எனக்கு வெட்கம் இல்லை, வேதனை இல்லை. உங்களிடம் எனக்கு வழக்கோ ஒம்போ இல்லை. ஏதோ ஒரு மாயையில் அவர் பின்னால் போயிருந்தான். அவன் 2 படத்தை ரெடியாக வச்சிருக்கார். இப்போ 25 லாஸ்ட்ல ஒரு படம் வரும், 26 தேர்தல் வரும்போது ஒரு படம் வரும். இதில் சுட்டுக்கினார்னா காலை தூக்கி நேராக அங்கே போயிடுவார். நீ நடு ரோட்டில் நின்று லாரியில் அடிபட்டு செத்துருவார். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். சீமா இப்போ நல்லா வாழறாரா இல்லையா? ஃபாரின் காராக வச்சுக்கிறாரா இல்லையா? அந்த கட்சியில் இருக்கிறவங்களாம் பிச்சைக்காரன் ஆகிட்டானா இல்லையா? நடுத்தரில் நிற்கிறானா? இது எப்படி இருக்குதுன்னு சொன்னால், ஒரு கேஸ் சம்பந்தமாக கேஸ் சம்பந்தமாக வீட்டு ஓனரு காரில் போய் வக்கீலை பார்த்தானா. கேஸ் நடக்க வக்கீல் கார் ஆகிட்டான், வீட்டுக்காரன் சைக்கிளில் போனான் பாரு. அந்த மாதிரி கதையாக விஜய் ரசிகர்கள் ரோட்டில் நின்றாரு. மோடி ஒரு சிட்டிக்கு போட்டால் இன்கம் டேக்ஸ் அமைச்சா பயந்து உள்ளே ஓடி போய் ஒழிஞ்சிக்குவாங்க. அதுக்கு ஒரே உதாரணம் தலைவான்னு ஒரு படம் வந்தா இல்லையா? வந்துதா இல்லையாம்மா? இப்போ ஆம்பளையா வீரனாக பேசுறிய, நீ விட மாட்டியா? படத்தை நான் அப்படியே தான் வெளியே விடுவேன். நீயா நான் பார்க்கலாம், நான் இப்போ சொல்லியிருந்தா நீ ஆம்பளை. கொடநாட்டுக்கு போய் குளிரில் எல்லாம் சுருங்கி போவோம். அப்போ நம்ம மௌனம் கேட்டை பிடிச்சி தொங்கிங்க இருந்தீங்களடா. உங்களுக்கு மானம் வெக்க ஈனம் எதனா இருக்குதா? அதனால் இளைஞர்களை தவறாக வழி நடத்தாதீர்கள். இந்த நாட்டின் இளைஞர்கள் வேகமானவர்கள், அதோடு விவேகமானவர்கள். அவர்களை விவேகம் உள்ளவர்களாக மாற்றியதே திமுகவின் போராட்டத்தால் தான். ஆகவே வருங்காலத்தில் உங்களை வாழ வைத்ததற்கு ஒரு இயக்கம் இருக்கிறது என்று நம்பி எங்களுக்கு வாக்களித்தால் உங்கள் காலுக்கு செருப்பாக உழைப்போம், வெல்வோம். 200 படைப்போம் வரலாறு. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். வாய்ப்புக்கு நன்றி. வெல்க தமிழ்.